சொன்ன மாதிரி பாத்தீங்களே 100 ரூபா குறைச்சு விட்டுருக்காரு. சரி சரி சரி. பாத்தீங்க சால மீன் 400 ரூபா சொன்னீங்க, இப்ப 300 ரூபா கொடுக்குறீங்க. 300 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க எங்க மீன் எடுக்கிறீங்க? நான் பெரிய அடை அங்க யாழ்ப்பாணம் பாசஊர் வேற ஊர் எல்லா இடம் ஊர். அப்ப உங்களோட சொந்த இடம் இது? இது பேரு. இது பேரு. இந்த என்ன விலை பேர மீன் கிலோ? வேற 800 ரூபா போகுது கிலோவா? ஆனா வேற சந்தையில கூட விற்கிறாங்களா என்ன? வேற சந்தை கூட. இங்கே சந்தையை விட எங்களுக்கு வந்து கிராமத்துக்கு வந்து மீன்கள் நல்ல மலிவா விற்கின்றது. நாங்களும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு கிணத்துல போகுது சந்தைகளுக்கு. அதாவது நீங்க ஒரு சந்தைக்கு போறோம்னு சொன்னா எங்க போகணும்? அதாவது ஒரு மீன் சந்தைக்கு போறோம்டா இப்போ வந்து 3 கிலோமீட்டர் போகணும் சந்தைக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதிக்கு வந்திருக்கின்றேன். இந்த வட்டுக்கோட்டை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் பெயர் துணைவி. இந்த கிராமத்துக்கு துணைவி என்ற பெயர் வருவதற்கான காரணத்தை இங்கு வந்தபோது சிலர் சுவாரஸ்யமாக சொன்னார்கள். அதாவது வட்டுக்கோட்டை கிராமத்தினுடைய துணை கிராமம், அதாவது மனைவி கிராமமாக இந்த கிராமத்தை அந்த காலத்திலே அழைத்தார்கள் எனவும், அதனால்தான் இந்த கிராமத்தின் பெயர் துணைவி என்று வந்ததாகவும் சொல்லிக் கொண்டார்கள். நான் இந்த கிராமத்துக்கு வந்ததுக்குரிய காரணம், இந்த கிராமத்திலே 2 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அதாவது தொல்பொருள் சம்பந்தமான விடயங்கள் இருக்கின்றன. அதை ஒளிப்பதிவு செய்வதற்காக வந்துவிட்டு திரும்புகின்ற வேளையிலே இங்கே ஒரு வித்தியாசமான விடயத்தை அவதானித்தேன். பொதுவாக மீன் வியாபாரிகள் தனித்தனியாக சென்றுதான் வியாபாரம் செய்வார்கள். அல்லது ஒருவருக்கு மீன் தேவை என்றால் அவர் மீன் சந்தைக்கு போக வேண்டும். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்கின்றது. அதாவது மீன் வியாபாரிகள் அனைவரும் இந்த பகுதிக்கு வந்து தமது மீன் வியாபாரத்தை ஒரு சில மணி நேரங்களில் செய்துவிட்டு திரும்புவார்கள். எனவே நான் அந்த வித்தியாசமான ஒரு நடைமுறையை ஒளிப்பதிவு செய்து உங்களுக்காக வழங்குகின்றேன். தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாமல் இனிவரும் அத்தியாயங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த துணைவி பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 விடயங்களை நான் காட்சிப்படுத்துவேன். எனவே இந்த காணொலியோடு மட்டுமல்லாது தொடர்ந்து வரும் நமது காணொலிகளோடு இணைந்திருங்கள். வாருங்கள், தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இங்கே நான் வருகின்ற வேளையிலே இந்த பகுதியிலே வந்து மீன் வியாபாரிகள் தமது வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு அண்ணாவோட கலைப்போம். வணக்கம் அண்ணே. வணக்கம். நான் இந்த பகுதிக்கு வரும்போது ஒரு 4-5 பேர் இந்த பகுதியில் நின்று இந்த மீன் வியாபாரத்தை செய்து கொண்டு வாரீங்கள். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் என்ன, நான் இருக்கிறது பண்டத்திற்கு சாந்தியை சேர்ந்தது. அப்போ நான் மாதல் பகுதியில் சுமந்திர பகுதி சேர்ந்தவங்க பகுதியில் போய் நான் மீன் எடுத்துன்னு வரேன். அதாவது நீங்கள் சங்கரன் சாந்தையை சேர்ந்தவர், மாதகல்ல போய் மாதகல் அங்கே இப்போ கரையால் ஓடி அங்கேருந்து கொஞ்சம் மீன் எடுத்து கடற்கரவே வாங்கிங்க. சங்கரத்தை குளத்தடியில் கொஞ்சம் நேரம் நின்று அதில் ஒரு அரை மணி தேன் நிற்போம். அது 2000 கொஞ்சம் பேர் வேற அங்கே தேவை வேற. அதுலேருந்து உள்ளுக்க ஓடி இந்த துணைவி சிட்டியில் உள்ளுக்க வந்து இருவர் கொஞ்சம் மக்களுக்கு அதில் கொடுத்து கொண்டு ஒரு 12-1 மணிக்கு மட்டும் நின்றுட்டு நாங்கள் வந்து. அப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ பெரும்பாலும் தனித்தனியாக தான் நாங்கள் போவினோம். நீங்கள் பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் நிற்கிறீங்கள். அப்போ 4-5 பேரும் ஒரே மாதிரி தான் எல்லா இடம் போவீங்களோ? இல்லை ஒரு ஏரியாவில் போய் ஒரு சந்தையில் போய் புரிந்து எடுத்துன்னு வரீங்க. காக்கது கரை ஒரு பாசு ஒரு 2 அது அங்கே வந்து எடுத்துன்னு வந்தால் ஒரு இடத்த ஒரு இடத்த மட்டும் வந்து ஒரு இடத்த சந்திப்போம். அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு சந்தை மாதிரி தான். என்ன பெரிய சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்போ தனியாக வந்தால் உங்களோட தனிப்பட்ட வியாபாரம். இப்போ 4-5 பேர் வரைக்கும் மக்கள் வந்து தெரிவு செய்து வாங்குவார்கள். அதுதான் நான் சொல்றேன். அப்படியே அது மாதிரி இருக்குமா? இந்த பகுதியில் எப்படி வியாபாரங்கள்லாம் எப்படி போகும்? கஷ்டப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் பெரியா கூடாது. ஒரு 500 ரூபாய்க்குள்ளான் வியாபாரம் செய்யலாம். இப்போ இந்த மீன் வியாபாரம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை செலவுகளுக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகிற மாதிரி பெருமானத்தை தருதா? ஒரு அளவுக்கு ஒரு மலிவா எடுத்தா 1000 ரூபாய்க்கு மேல 800-1000 மேல ஒரு மீன் போனான்னா இங்க வந்து விற்கிற கஷ்டம். ஒரு 500 ரூபாய்க்குள்ள எடுத்தா தான் ஒரு 800 ரூபாய் வித்தா 600 ரூபாய் வித்தா ஒரு அளவுக்கு ஒரு 6000-3000 எடுத்தா ஒரு 2000 ரூபாய் செய்கிறவர். சரி, இன்னைக்கு நீங்க என்னென்ன மீன் கொண்டு வந்தீங்க? நான் என்ன ஒரு விளா மீன் கொண்டு வந்தேன். கொஞ்சம் விளா மீன். சரி, மீனை பார்க்கலாமா? வாங்க, உங்களோட மீனை காட்டுங்க. உங்களோட அங்காள சிறையா மீன். சுரையா மீனா? சிறையா. இது வந்து பெருச்சாலைன்னு சொல்ற சாலை. பெருச்சாலையா? சூட மாதிரி தானே? சூட மாதிரி தான். இது ஒரு சாலை. இது அப்ப அதுல ஒரு 2-3 விளா மீன் கிடந்தது. அதுக்கு வந்தது உரிமை எடுத்து நம்ம அலுவல் எடுத்தது. அதுவள் முடிஞ்சுது. அதை நீங்க வேற வழியில வித்துட்டீங்க? அதை வித்த. அதார இந்த மீன் கொஞ்சம் கிடாக்கு. இந்த மீன் வந்து என்ன விலை போகுது? இது வந்து நான் 800 ரூபாய், இப்போ 600 ரூபாயும் கூட கொஞ்சம் நேரத்து. அதாவது இது வந்து 400 ரூபாய் விற்கிறவங்க 300 ரூபாய் கூட கொஞ்சம் நேரமாக பழுதாப்போம். என்ன கஷ்டப்படுவாங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி வித்தா. சரி சரி. உழைப்பார உரைய மொழியா இந்த பெருசாங்களுக்கு வராது. அதான் இருக்கு. சரி சரி சரி. இதுக்கு நீங்க எடுத்த மீனை விற்கத்தானே வேணும்? அதுக்காகத்தானே அந்த குறைச்சி கொடுத்து கொண்டு போய் உணிஞ்ச முடியாது. ஆமா ஆமா ஆமா. அதான் விஷயம் என்ன, இது ஒரே மாதிரி விற்க முடியாது. கடை வியாபாரங்கள் தானே இது. நீங்க கடை தொழிலுக்கு போறீங்களா?
கடத்தொழில் நான் என்ன ஒரு கொஞ்ச காலம் முதல் போனான் நாரியல் கால ஏலா தரகாய் விட்டுட்டேன். சரி சரி. அது இதுக்கு இல்லைங்க கொண்டு போய் வேலை இருக்கிறது அதுக்காக போறது மீன் பிடிக்க போறது. சரி சரி. இப்போ உங்களோட இந்த மீன் வியாபாரம் சம்பந்தமான வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒன்று சொல்லுங்க. இவ்வளவு காலத்துல மீன் வியாபாரம் செய்றீங்க, உங்களால மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த வியாபாரத்தின் மூலம். மறக்க முடியாதுன்னா மீன் வியாபாரத்தை விட்டு வேற வேலைக்கு போனா சோமிலா தானே எங்களால் இதண்டா 1 மணியோட எங்களோட ஆட்டம் முடிஞ்சுவோம். சரி சரி. அதான் இதை நாங்க விட்டு கைவிடாம மறக்க முடியாம இருக்கிறோம். சரி, அந்த அம்மா பாக்குறா நீங்க கொடுத்துருவாங்க. அம்மாவுக்கு உங்களோட வியாபாரத்தை நான் குழப்பம் இல்லை. இல்ல நீங்க அதை கொடுத்துருவாங்க. சொன்ன மாதிரி பாத்தீங்களே 100 ரூபா குறைச்சு விட்டுருக்காரு. சரி சரி சரி. சால மீன் 400 ரூபா சொன்னீங்க, இப்ப 300 ரூபா கொடுக்குறீங்க. 300 ரூபாய் கொடுக்குறோம். சரி சரி. ஒரே மாதிரி யாரும் செய்ய வேற பொருள் நாளையே கொண்டு வரலாம். நாளே போலாம். இதோட வச்சு ஒண்ணு உங்கள்ட்ட அந்த குளிர் சாதன பட்டி வசதி இல்லையோ? குளிர் சாதன ஐஸ் பட்டி வசதி இல்லையோ? அதுவும் நான் ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லையா? இயற்கையான முறையில நீங்க உடன் இது அதை வச்சு நாங்கள் வச்சு திருப்பி எடுக்கிறது கட்டா. அப்படின்னா அங்க கரையறையே அவங்க போட்டு திருப்பி எடுத்து அதை கொடுக்கலாம் இல்லையா? நாங்கள் போட்டு வச்சா ஏன்னா கையை அலைஞ்சாம திருப்பி வச்சு நாளை மக்களுக்கு ஒரு அது மணக்கம் அதுக்காக நாங்கள் அந்த செய்கிறேன். அதுவும் கொண்டு வந்து பேன்ல கொண்டு வந்து அடிச்சு தாரது ஏண்டா கொண்டு வந்து வைக்கலாம். சரி சரி. உடஞ்சா நீங்க வந்து நெருக்காம கொடுக்குறீங்க, கூடும் குறையும் அதை பற்றி நான் பாக்குறேன். கூட போனாலும் அதை பாக்குறேன். சரி சரி சரி. ஒரு கிராமிய மனத்துல வந்து நீங்க ஒரு அவைக்கு தெரியும் மனசோட இருக்கிறீங்க பாக்குறதுக்கு. அவைக்கு தெரியும் நாங்க கொடுத்தா கூட தான் கொடுப்பேன், திருப்பி கேட்க மாட்டேன். பாத்தீங்களா? அதான் அள்ளி கொடுத்தாலும் அந்த சரியா. சரி சரி சரி. நன்றி அண்ணே. நன்றி நன்றி அண்ணா. என்ன என்னென்ன மீன் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? திராளி, பாலமீன், கனவா. திராளி என்ன விலை போகுது? திராளி கிலோ 600 ரூபா போகுது. இப்ப 500 ரூபாய் படுது. நேரம் போக போக மேலையும் நேரம் போக போக மேலையும். அப்ப இன்னொரு கட்டம் தாண்டிட்டா என்ன செய்வீங்க? அதாவது யாருமே வாங்காம நீங்கள் கொண்டு ஐசி போடுவோம். இல்லாட்டி ஒரு இடம் கிடக்கு, 3 இடம் கிடக்கு. 3 கொண்டு வைப்பீங்க. அங்க கொண்டு போய் ஜனங்கள் நிறுத்தினாங்க, கும்பி அனுப்பினோம். அவைக்கு வியாபாரம் செய்யலாம். நீங்க எங்க மீன் எடுக்கிறீங்க? நான் பெரிய கடை அங்க யாழ்ப்பாணம், பாசவூர், தரவூர், எல்லா இடமும் ஊர்றாங்க. அப்ப உங்களோட சொந்த இடம் எது? மட்டுக்கோட்டை. சரி சரி. உங்களோட இந்த மீன் வியாபார நாட்கள்ல வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை சொல்லுங்க. வியாபாரத்தை நான் குழப்பம் இல்லை, இதை மட்டும் சொல்லுங்க. என்ன அனுபவம் இருக்கு உங்களை மறக்க முடியாது? மறக்க முடியாது வியாபாரம் தான் செய்ய வேணும். மீன் வேற வீரர்களுக்கு செய்யலாது, செய்யலாண்டில செய்யலாம். இப்ப எல்லாம் சரியான அதான் துடிக்குது. அது விழுந்துட்டு 200. இந்த மீன் வியாபாரத்தின் மூலம் உங்களோட வாழ்க்கை செலவுகள் வந்து கட்டுப்படி ஆகுதோ? வேற சரி மேம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் என்னென்ன மீன் வந்தீங்க? திராளி, அகழி. நீங்க போடுறது என்ன மீன்? இது அகழி. அனுபவம் அதாவது சிறையால் அகழி மற்றது கயல் மீன், அது எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். சரி சரி. இது பேரு. இது பேரு. இந்த என்ன விலை பேர மீன் கிலோ? வேற 800 ரூபா போகுது கிலோவா? ஆனா வேற சந்தையில கூட விற்கிறாங்களா என்ன? வேற சந்தை கூட. சரி, அதனால உங்கள்ட்ட எல்லாரும் விரும்பி வந்து வாங்கினோம். உங்களோட சொந்த இடம் எது? இந்த இடம் தானா? எப்படி வியாபாரம் எல்லாம் போகுது? கட்டுப்படி ஆகுதா வாழ்க்கை செலவுக்கு? ஓரளவு போய் கொண்டிருக்கு, சும்மா இல்லாம ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு வாழ்க்கை. சரி 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 சரி. நன்றி. இப்போது இந்த பகுதிக்கு வந்து மீன்களை கொள்ளுணவு செய்ய வந்திருக்கக்கூடியவரோடு பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? என்ன? உசாந்தன். 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 இப்போ நீங்க வந்து சந்தைக்கு போகாம இந்த இடத்த வந்து மீன் வாங்குறீங்கள், இங்க இந்த இடத்த மீன் கொண்டு விற்கிறதா என்ன உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்குது? இங்கே சந்தையை விட எங்களுக்கு வந்து கிராமத்துக்கு வந்து மீன்கள் நல்ல மலிவா விற்கின்றன. நாங்களும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு கிணத்துல போகுது சந்தைகளுக்கு. அதாவது நீங்க ஒரு சந்தைக்கு போறோம்னு சொன்னா எங்க போகணும்? அதாவது மீன் சந்தைக்கு போறோம்னா இப்போ வந்து எங்களுக்கு 3 கிலோமீட்டர் போகணும் சந்தைக்கு. எந்த இடத்துக்கு போகணும்? இது சங்கானை இல்லாட்டி செட்டியார் மடம். செட்டியார் மடமா போக வேண்டியதுக்கு. போனாலும் அங்க வந்து இப்படி விலை எப்படி இருக்கு?
விலையில வந்து மீன் ஒரு நாளைக்கு மலிவா இருக்கும், சில விலையா இருக்கும். அது சரி. இப்ப பொதுவா ஒப்புடைக்குல வந்து இங்க வாங்குற லாபமா சந்தையில போய் வாங்குற லாபம்? இங்க வந்து வாங்குற லாபமா இருக்கும். அங்க வந்து 1000 போகும், இங்க வந்து 700 ரூபா 800 ரூபாய் விற்பினோம் இங்க மீன்கள். சரி சரி சரி. இப்ப சொல்றாங்க தாங்கள் ஐஸ் கூட போடுறதுல நேரடியா அங்க கடற்கரை வந்து கொண்டு வந்து விற்கிறேன்னு சொல்லி. அது கடற்கரையில வந்து ஐஸ் போட்டு இங்க உடல் மீன் தான் இங்க வந்து அது வந்து ஐஸ் போட்டு தான் கொண்டாடுற மீன்கள். சரி சரி சரி. சரி, அதான் நான் நீங்கள் மீன் வாங்க வந்த நீங்கள் அதான் உங்களோட வினக்கருதி போட்டேன். சரி, நீங்க வாங்கிட்டு போங்க. நன்றி. சரியா, நன்றியா. எனவே நண்பர்களே, நான் இந்த துணைவி கிராமத்துக்கு வருகின்ற வேளையிலே இவ்வாறான ஒரு விடயம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது மீன் வியாபாரிகள் தனித்தனியத்தான் இந்த மீன் வியாபாரத்தை செய்வார்கள். இல்லாது போனால் மீன்களை வாங்க வேண்டும் என்றால் சந்தைக்கு போக வேண்டும். இங்கே பார்த்தால் மீன் வியாபாரிகள் அனைவரும் ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று இந்த பகுதியில் வந்து ஒருமித்து மீன் வியாபாரத்தை செய்துவிட்டு வீடுகளுக்கு செல்கின்றார்கள். இங்கே உள்ளவர்களோடு உரையாடிய போது இங்கே மீன்கள் மலிவாகவும் கிடைப்பதாகவும் தரமாகவும் கிடைப்பதாகவும் சொன்னார்கள். எனவே இந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். மற்றும் ஒரு புதிய காணொலியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.